Taste the Daily. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகத்தில் நடைபெறும் பல்வேறு மோசடிகளை கண்டித்தும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் நூதன முறையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான திருச்சி ஆர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் RK பாரதி மோகன், மாநகர கழக செயலாளர் ராமநாதன், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் PS சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் AVK அசோக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநகராட்சியில் கொசு தொல்லையை கண்டித்து கொசுவலை பொருத்தியபடியும், மாடுகள் தொல்லை மற்றும் குடிநீர் பிரச்சனையை கண்டித்து காலி குடங்களுடன் மாட்டு வண்டியில் வந்தவாறும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கழக அமைப்பு செயலாளர் திருச்சி ஆர் மனோகரன், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கும்பகோணம் மாநகராட்சியில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகள் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றார். அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னாலே இந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு நிச்சயமாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர், மாநகர செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து இந்த மாநகராட்சியிலே என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும், கண்டுபிடித்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைப்பதாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டோம். சிவகங்கையில் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது குடும்பத்தினர் மற்றும் கோயில் பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. திருப்புவனம் அருகே மடப்புரம் கோயில் காவலரான அஜித்குமார் நகை மாயமான வழக்கில் தனிப்படை போலீஸ் விசாரணையின் போது கடுமையான தாக்குதலால் உயிரிழந்தார். இச்சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 3வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கொலை குறித்து அஜித்குமாரின் குடும்பத்தினர் மற்றும் கோயில் பணியாளர்களிடம் நீதி விசாரணை நடத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் வெள்ளாளப்பட்டியில் கமிஷன் தொகைக்காக திமுகவினர் ஒருவருக்கொருவர் குறை கூறி சுவரொட்டி ஒட்டிய சம்பவம் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளாளப்பட்டி ஊராட்சி வளர்ச்சிப் பணிக்காக 75 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான கமிஷன் தொகையை ஒப்பந்ததாரர்களிடம் பெற்ற திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் MA மாது அதனை கிளை நிர்வாகிகளுக்கு பிரித்துக் கொடுக்கவில்லை என தெரிகிறது. இதையடுத்து திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிளை நிர்வாகிகள் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். கமிஷனுக்காக திமுகவினர் தங்களுக்குள் மோதிக்கொள்வது விடிய அரசின் வீழ்ச்சியை காட்டுவதாக மக்கள் தெரிவித்திருக்கின்றனர்.